வணக்கம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லப்பட விஷயம் என்னென்னா, கிழக்கின் உதயம் நகநீர நவோதயம். கிழக்கின் உதயம் மூலம் கிழக்கு மாகாணத்தில் பல வேலை திட்டங்கள் கௌரவ மஹிந்த ராஜபக்ச, கௌரவ பசில் ராஜபக்ச அவங்களால கொண்டு வரப்பட்டது. பல விடயங்களை முன்னே காணொலியை நான் உங்களுக்கு வழங்கியிருந்தேன். இன்று நான் வழங்க வேண்டிய ஒரு முக்கியமான காணொலி தான் மீன்பிடி. ஆகவே கிழக்கு மாகாணம் என்றாலே மீன்பிடிக்கு வாழ்வாதாரமாக கொண்ட ஒரு தொழிலே மீன்பிடி. அது கிழக்கு மாகாணத்தின் ஒரு மையமானது மீன்பிடி. அதன் அடிப்படையில் மீன்பிடியை அபிவிருத்தி அடைய செய்வதற்காக மட்டக்களப்பில் உள்ள துறைமுகமும் மட்டக்களப்பு வாழைச்சேனையில் உள்ள துறைமுகம் அக்காலத்தில் கௌரவ மஹிந்த ராஜபக்ச, கௌரவ பசில் ராஜபக்ச அவர்கள் எண்ணக்கருவில் உருவாகி வாழைச்சேனை துறைமுகம் விசாலமாக புனரமைக்கப்பட்டது. அதற்கான நிதிகளை ஒதுக்கி மீன்பிடி துறைமுகத்தை புனரமைக்கப்பட்டு மக்களுக்காக கையளிக்கப்பட்டது கிழக்கின் உதயம் மூலம். அதுபோன்று ஒளிவில் துறைமுகமும் கௌரவ மஹிந்த ராஜபக்ச, கௌரவ பசில் ராஜபக்ச அவங்க ஆட்சி காலத்திலே ஒளிவில் துறைமுகம் அமைக்கப்பட்டு ஒளிவில் மக்களுக்காக, கிழக்கு வாழ் மக்களுக்காக ஒரு பாரிய துறைமுகம் மக்களுக்காக கையளிக்கப்பட்டது. மீன்பிடி என்பது கிழக்கு மாகாணத்தில் ஒரு மைய பொருளாக என்பது அனைவருக்கும் தெரியும். மீன்பிடி மூலம் பல குடும்பங்கள் அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுபோன்று மீன்பிடிக்காக பல திட்டங்களை கௌரவ மஹிந்த ராஜபக்ச, கௌரவ பசில் ராஜபக்ச அவர்கள் கிழக்கின் உதயம் மூலம், நகநீர நவோதயம் மூலம் பல உதவிகளை மீன்பிடி ஈடுபடும் எமது தமிழ் பேசும் மக்களுக்காக வழங்கியிருந்தார்கள். ஆகவே கிழக்கின் உதயம் மூலம் மீன்பிடிக்கான பல திட்டங்களை அமைத்து பல விதமாக அவர்களுக்கான பல உதவிகளை கிழக்கின் உதயம் மூலம் வழங்கப்பட்டிருந்தது. ஆகவே ராஜபக்ச அவர்கள் ஆட்சியில் இருக்கும் போது எந்தவித பாகுபாடுமின்றி தமிழ் மக்களுக்கான அனைத்து அபிவிருத்தியையும் வந்தடைந்தது என்பது அனைவரும் அறிந்த விடயமே. ஆகவே தமிழ் மக்கள் மீது அக்கறை உள்ள ஒரு அரசாங்கமாக யார் திகழ்ந்தார் என்பது ராஜபக்சர்கள் என்பது நாங்கள் அனைவரும் அறிந்த விடயமே. நிச்சயமாக இக்காணொலியை முழுமையாக பாருங்கள். ஆகவே அனைவரும் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.